ஐயனார் துணை அப்கமிங் எபிசோடுக்காக அதிரடியான ப்ரமோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரமோட தேதி 10 to 15 நவம்பர்னு போட்டிருக்காங்க. ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, சேரனுக்கு அந்த ஜெயந்திங்கிற பொண்ணு இருக்காங்கல்ல, டிவைஸ் ஆன பொண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக வீட்டில் இப்போ ஏற்பாடெலாம் பண்ணாங்க. அது விஷயமா வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே கோவப்பட்டாலும் இப்போ சேரன் வந்து எல்லாத்தையும் பேசி சமாதானப்படுத்திட்டாராட்டிருக்கு. ஏன்னா இப்போ அடுத்து இன்றைக்கி காட்டியிருக்க ப்ரமோவில் என்ன காட்டியிருக்காங்கன்னா, இப்போ பொண்ணு வீட்டுக்கு வந்து எல்லாரும் வந்து என்கேஜ்மெண்ட் பண்ணுறதுக்கு, அதாவது நிச்சயம் பண்ணுறதுக்கு போகிறாங்க. ஏற்கனவே இவங்க சொல்லி விட்டதுனால தான் இவங்க வராங்க, வீட்டுக்குள்ளாரையும் கூப்பிட்றாங்க. ஆனால் பார்த்தா அந்த ஜெயந்திங்கிற பொண்ணு அப்படியே ரொம்ப சாதாரணமாக தான் வராங்க. இப்போ நம்ம நடேசன் சும்மா இருப்பாரா, உடனே என்னடா கல்யாணம் பொண்ணு இப்படி சாதாரணமாக வந்திருக்குன்னு கேட்கும்போது இப்போ தான் அவங்க வீட்டிலேருந்து பேசுகிறாங்க. இவங்க அது பழைய மாப்பிள்ளை வந்து கேட்டார், அதனால் சேர்ந்து வாழலாம் நாங்கள் முடிவு செஞ்சுட்டோம், இதை வந்து உங்களுக்கு சொல்லி விடலையா புரோக்கர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே அப்படியே அதிர்ச்சி ஆகிடுறாங்க. குறிப்பாக பார்த்தோம்னா சேரனுக்கு ரொம்பவுமே கஷ்டமாயிடுது. என்ன நமக்கு கல்யாணமே நடக்க மாட்டேங்குது, எந்த பொண்ணை பார்த்தாலும் அது நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்பவுமே அப்படியே மனசு கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாரு. எல்லாருமே அதே மாதிரி தான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. கதையை கொஞ்சம் கொஞ்சமாக டர்ன் பண்ணி கொண்டு போய் அவங்க கூட அனீஸ்னு வேலை செய்கிறாங்கல்ல, அந்த பொண்ணை தான் இப்போ வந்து சந்தா அவங்கள தான் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க. அதை அடுத்த கதையாக நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு வர போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நம்ம எப்பயும் சொல்கிறதான் சூப்பரான ஸ்டோரியாக கொண்டு போயிட்டு இருக்காங்க. இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸ் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.